நம் வாயில் சொற்பிறவாதற்கு முன்பே, நம் வாயில சொல்வதற்கு முன்பே, நம்ம ஜெபிப்பதற்கு முன்பே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். இது நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் சில காரியங்களை அவர் அனுமதிக்கிறார். இந்த சூழ்நிலை போகும்போது அவன் என்னை நோக்கி பார்க்கிறானா, துதிக்கிறவனா இருக்கிறானா, கொடுக்கிறவனா இருக்கிறானா, என்னை உயர்த்துகிறானா, என்னை நம்புறானா? இனி பல விதமான சூழ்நிலைகள் நம்மை எதிர்த்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. பலவிதமான காரியங்கள் நமக்கு விரோதமாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அதன் மத்தியில் கர்த்தரை உயர்த்துவோம். பிசாசு அதை தானே நினைக்கிறான், துதிக்க விடாமல் பண்ணுறான்ல. ஆனால் அவர்கள் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்தார்கள். சிறைச்சாலையின் கதவுகள், அஸ்திபாரங்கள் அசைந்தது, உடைந்தது. வெளியே கொண்டு வந்தான். பேதுருவை தூதன் வெளியே கொண்டு வந்தான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கட்டி வைத்திருக்கிறதான காரியங்களை ஆண்டவர் அவர் உடைப்பார். சில காரியங்கள் அவர் நமக்காக பேசுவார், நமக்காக வழக்காடுவார், நமக்காக அவர் தான் யுத்தம் பண்ண முடியும். மனிதர்கள் யுத்தம் பண்ண முடியாது, மனிதர்கள் பேச முடியாது. நீங்கள்